ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அதிகமாய் நேசிக்கிற தேவ ஜனங்கள் நடுவில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணி நிறைவான காரியத்தை உங்கள் எல்லைக்குள் கொண்டு வருவார். நிறைவை கொடுக்கிற தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆவியானவர் இன்றைக்கு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிறைவு. இந்த உலகிலே தோன்றின ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய சமூகத்தின் நிறைவுதான் எதிர்பார்க்கிறார்கள். யாரும் குறைவை விரும்புவது இல்லை. எல்லாவற்றிலும் நிறைவு 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 இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இந்த நிறைவு சில நேரங்களில் நம்மை விட்டு விலகி போய் விடுகிறது, தவறி போய் விடுகிறது, சிலரால் தடுக்கப்படுகிறது, சிலரால் கெடுக்கப்படுகிறது. இதை கவனித்து கொண்டிருக்கிற என கண்பான பெரியவர்களே, ஆரம்ப ஊழியர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியம் உங்கள் எல்லைகளுக்குள் வரவேண்டிய நன்மைகளை நிறைவுகளை வரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து உங்கள் மனதிலே நெடுநாட்களாக ஒரு கவலை. இந்த உலகிலே ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று உங்கள் சூழ்நிலைகளை எண்ணி எண்ணி மனம் சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே இவ்வண்ணமாக நடக்கிறது, நீர் ஏன் அமைதியாக இருக்கிறீர் என்று பல காரியங்களை வினாவக்கூடிய மக்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைகள் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைவை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, ஞானத்தில் நிறைவு தேவை என்று சொன்னால் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றால் கிடைக்கும். நீதியின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றங்களை நாடுகிறார்கள். தனக்கு ஏதாகிலும் ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்பதற்காக நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக அநேக இடங்களை சென்று தங்கள் காரியங்களை முறையிடுகிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் உலகிலே சமாதானத்து நிறைவை எங்கே பெற்றுக்கொள்வது? மகிழ்ச்சியின் நிறைவை எங்கே பெற்றுக்கொள்வது? இந்த உலகத்தில் வேறு எங்கும் கிடைப்பது இல்லை, யாரும் கொடுப்பதும் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசு ராஜாதி ராஜாவாண்டையில் வரும்போது, சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் வாழ்விலே இப்படிப்பட்டதான மகிழ்ச்சியின் நிறைவும் ஆனந்த பாக்கியத்தின் நிறைவும் சமாதானத்தின் நிறைவையும் நீங்கள் காண முடியும். பல நேரங்களில் யோசித்து பாருங்கள். உங்கள் சமாதானம் குறைவுபடும் போது எங்கேயாகிலும் சென்று அதை மீட்டுக்கொள்ள முடியுமா? சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. ஒரே ஒரு இடம், சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனையே கொடுத்த நம்முடைய அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும், எவராயிருந்தாலும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் நிறைவு தேவை என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது எல்லாருக்கும் தேவன் அருளுகிறார், கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். சரி, ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற இந்த நிறைவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. சற்று கவனியுங்கள். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்குகிறு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சற்று யோசித்து பாருங்கள். தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த இஸ்ரவேல் நடுவில் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டிருந்ததான எலியாவின் வாழ்விலே ஒரு சோக அலை வீச தொடங்குகிறது. சற்று கவனித்து பாருங்கள். தேசத்தில் மழை இல்லை, தேசமெல்லாம் பஞ்சத்தினால் நிறைந்திருக்கிறது. நிறைவு இல்லாத நிலையிலே எலியா கேரித் ஆற்றண்டையில் இருக்கிறான். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தேசத்தின் மழை இல்லாத காரணத்தினால் அவருக்கு கண்களுக்கு முன்பாக இருந்த கேரித் ஆற்றண்டையிலே தண்ணீர் வற்றி போய்விட்டது, காகமும் நின்று போய்விட்டது. இப்பொழுது எலியா
என்ன செய்ய என்று யோசிக்கிற அந்த நேரத்தில் எலியாவுக்காக தேவன் திட்டம் வைத்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்ன நிறைவை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நிறைவு இல்லாததினால் உங்களை அநேகர் நிந்திக்கிறார்களா? நிறைவு இல்லாததினால் அநேகர் உங்களை ஒதுக்கிவிட்டார்களா? நிறைவு இல்லாததை பார்த்து பழித்து பேசுகிறார்களா? இன்னும் வேணும், இதற்கு மேலாகவும் வேண்டும் என்று சொல்லி உங்களை காயப்படுத்துகிறார்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் நிறைவை காண போகிறீர்கள். எலியா தேவ சமூகத்தில் நின்றபடியினால் அந்த எலியாவுக்காக தேவனே திட்டம் வைத்திருந்தார். சரி, ஆண்டவராகிய தேவன் எலியாவுக்கு நிறைவு குறைவுபட்ட போது நிறைவுக்கான வழியை தேவனை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்பொழுது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை எழ வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு நிறைவை கொடுப்பார். எப்படியும் கொடுப்பார், எந்த விதத்திலையும் கொடுப்பார், எந்த சூழ்நிலையிலும் கொடுப்பார். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தளர விடாதீர்கள், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, சீதோனுக்கு அடுத்தது சாரிபாத் ஊருக்கு நீ போகலாம், அங்கே உன்னை பராமரிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? எலியா தாயினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததா? இல்லை. எலியாவுடைய உறவினர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்ததா? இல்லை. நண்பர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததா? இல்லை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு பரலோகம் உண்டு. அங்கிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகள் புறப்பட்டு வர ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறது. எத்தனை தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோமோ, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமோ, தேவனுக்காக வாழ தீர்மானிக்கிறோமோ, தேவனோடு கூட நடக்க ஒப்பு கொடுக்கிறோமோ, அத்தனை பேருடைய வாழ்விலையும் நீங்க நிறைவை தேட வேண்டாம். உங்களுக்காக நிறைவை கொடுக்கிற ஒரு தேவனே கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைவு இல்லாமல் இருந்த அந்த எலியாவுக்கு நிறைவை கொடுப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு சொன்னபோது அவர் அங்கே புறப்பட தொடங்கினார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்க போகிறீர்களா? ஜெபித்து முன்னேறி போக போகிறீர்களா? நீங்கள் அழுது கொண்டிருக்க போகிறீர்களா? இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தேவ சமூகத்தை விட்டு விலகப் போகிறீர்களா? எலியா அப்படி அல்ல. குறைவு வந்த நேரத்தில் நிறைவுக்காக தேவன் வழிகளை காண்பித்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒருவேளை எந்தெந்த இடத்தில் நீங்கள் குறைவை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே ஒரு நிறைவை பிறக்க வைப்பதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சாரிபாத் ஊருக்கு புறப்பட்டார். நம்பிக்கையோடு கூட போனார். எப்படி நடக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தேவன் தொடங்க சொன்னபோது ஒரு மிகுந்த ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்தது. எப்படி இதை நடத்த போகிறோம், எவ்வளமாக இதை செயல்படுத்த போகிறோம் என்றெல்லாம் ஒரு பெரிய பாரமும் கவலையும் கலக்கங்களும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதை தொடங்கின போது சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் மாற்றத் தொடங்கினார். தேவைகளை சந்திக்கக்கூடியதான அனுகூலங்களை தேவன் ஏற்ற வேளைகளிலே தேவ பிள்ளைகள் நிமித்தமாக செய்து கொண்டுதான் வருகிறார். நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. சாரிபாத்தின் ஊருக்கு தேவன் தான் அதை செலக்ட் பண்ணார், தெரிந்து கொண்டார். அந்த ஊருக்கு போவதற்கு எலியாவும் ஆயத்தமானார். அந்த சாரிபாத்தின் ஊரிலே சென்றபோது அந்த விதவையான அந்த அம்மாளை கண்டுபிடித்தார். அந்த இல்லத்திற்கு சென்றபோது அதுவே ஒரு குறைவாக தான் இருக்கிறது. அந்த வீடே ஒரு சோகமாக தான் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளாக மிகப்பெரியதான துயரம் நடக்க போகிறதான ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனிதன் அங்கே சென்றபோது துயரம் அந்த வீட்டிலிருந்து நீங்கினது. அந்த குடும்பத்தினுடைய சந்ததி வாழும்படியாக
துளிர்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். சாரிபாத் ஊரில் இருக்கிறதான விதவையை குறித்து சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்துகிற ஒரு குடும்பமாக இருந்தது. தேவனுடைய ஊழியங்களிலும் தேவனுக்குரிய காரியங்களிலே அந்த குடும்பம் ஆயத்தமாக இருந்தது. எலியா அந்த இல்லத்திற்கு போனார். சோகம் அந்த வீட்டில் மூழ்கி கொண்டிருந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவை கொடுத்து அந்த குடும்பத்தை தேவன் தூக்கி நிறுத்தினார். எப்பொழுது எலியா என்கிற தேவ மனிதனை அனுப்பி எலியாவை போஷிக்கும்படியாகவும் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிலர் ஊழியர்களை அற்பமாக நினைப்பார்கள். நான் என்னுடைய அனுபவத்திலே நான் கவனித்திருக்கிறேன். நாங்கள் இயேசுவை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். ஊழியத்திற்கு வந்தால் ஏதோ கிடைக்கும் என்று நினைத்து நாங்கள் வந்தவர்கள் அல்ல. மரித்தால் பரலோக நிச்சயத்திற்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் தான் கடந்து வந்தோம். காயங்களும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்தது. இது ஒரு பக்கம். எலியாவுக்கோ அந்த வீட்டிலே ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதே அதிகாரத்தில் வேதத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். நல்லா கவனித்து பாருங்க. இந்த மாவு பானைக்கு ஒரு வாக்கு தத்தம், அவள் வீட்டில் இருந்ததான எண்ணெய்க்கு ஒரு வாக்கு தத்தம். இது யார்? தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மாவும் எண்ணெயும் அவள் சொல்லும்போது 2 விறகு பொறுக்கி நாங்கள் இருக்கிற மாவை வைத்து எது பிரச்சனை என்று நினைத்தார்களோ அந்த பிரச்சனையை தேவன் மகிழ்ச்சியாகவும் நிறைவாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் செயல்படும் போது தேவன் நமக்கு நிறைவை கொடுக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நிறைவை கொடுக்கிற தேவன் தேசத்தில் மழை வரும் வரைக்கும் நிறைவானதை எலியாவும் சாரிபாத்தின் விதவையின் குடும்பமும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். நிறைவையே பார்த்தார்கள். அவருடைய உறவினர்களுக்கு நடுவிலே நிறைவையே பார்த்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, ஒரு நிறைவான நிலையிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக நிறுத்துவார் என்று நம்பிக்கையோடு கூட இருங்கள். நீங்கள் உடைக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் ஏன் சோதனை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் வேதனை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியம், துயரத்தை சுமந்து சுமந்து ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டிருக்கிறேனே. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்கள் அழுகைகள் மாற்றப்படும், நிறைவான காரியம் புறப்பட்டு வரும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, சாரிபாத் ஊரிலே ஒரே ஒரு குடும்பம் கம்பீரமாய் காணப்பட்டது. இந்த தேசத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கலாம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு நிறைவை கொடுத்து மேன்மைப்படுத்த போகிறார். மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு மேன்மையின் செய்தி உங்கள் இல்லங்களுக்குள் வருகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், தடைப்பட்ட நன்மைகள் புறப்பட்டு வரும். தேவனாகிய கர்த்தர் அதை செய்கிறார். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. முதலாவதாக தேவன் தேவைகளை அறிந்து நிறைவை கொடுத்தார். இரண்டாவது, தேவன் கொடுக்கிற ஒரு நிறைவை குறித்து வேதம் சொல்கிறது. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இங்கே எஸ்தரிடத்தில் இருந்த ஒரு செய்தி,
மொர்தெகாய்க்கு அனுப்பப்படுகிற காரியங்களை தான் இங்கே பார்க்க முடிகின்றன. ஒரு நாளிலே யூத குலத்தின் மேல் யூதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும்படியாக மரணத்தை நியமித்து அவர்களுக்கு மரண செய்தி ஏற்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் ஒரு சட்டத்தை அன்றைய நாட்களில் இருந்த ராஜா பிரகடனப்படுத்தினார். சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். துயரமான அலையிலே சிக்கிக் கொண்டதான யூத ஜனங்களுக்காக வழக்காடுவதற்கோ பேசுவதற்கோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கோ இந்த உலகிலே யாரும் இல்லை. மிகப்பெரியதான ஒரு வேதனை அந்த ஜனத்தின் மேல் நடக்க போகிறது என்பதை அறிந்தபோது மொர்தெகாய் யூத ஜனங்கள் எல்லாரும் அந்த சோகத்தை பார்க்காதபடி அந்த சோகங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அதிசயங்களை செய்கிற தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள், கம்பீரமாய் இருந்தார்கள். திடீரென்று ஒரு மரண செய்தி அவர்களுடைய மகிழ்ச்சியை திருடிவிட்டது, மகிழ்ச்சியை உடைத்து விட்டது. மரண ஓலமானது அவர்களை சுற்றி கொண்டிருக்கிறது. கன்னிகளிலே சிக்கப்பட்ட ஒரு குருவியை போல அத்தனை பேருடைய உயிர்களும் இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக இந்த உலகை விட்டு விடைபெறப் போகிறார்கள். மரணத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிற அந்த நேரத்தில் மகிழ்ச்சியை இழந்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு மனிதனுடைய செயல் உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்து விட்டது. ஏதோ ஒரு காரியம் உங்கள் மகிழ்ச்சியை பாழ்படுத்தி விட்டது. ஏதோ ஒரு வினைகள் உங்களுடைய நன்மைகளை கெடுத்து மகிழ்ச்சியை உங்கள் எல்லைகளை விட்டு துரத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உடைய கையை பிடித்து சொல்லுகிறார், நீங்கள் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இழந்த மகிழ்ச்சியை உங்கள் கண்களினால் காண்பீர்கள். மகிழ்ச்சியின் நிறைவை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, சரி, அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அம்மாளே, நமக்கு இவ்வண்ணமாக ஒரு போராட்டம் இந்த தேசத்தில் வந்துவிட்டது. சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், ஏனையா போராட்டம் வருகிறது? ஐயா, போராட்டம் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் வரத்தான் போகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அது வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம்தான் முக்கியம். ஹலோ பிரதர், மகிழ்ச்சியை கெடுக்கும்படியாக ராஜ அரண்மனையிலே ஒரு திட்டம் நிறைவேறினது. அந்த மகிழ்ச்சியை நிறைவாக்குகிற தேவனை நோக்கி அவர்கள் பார்த்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், பெரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற அநேக காரியங்கள் வரும்போது அது நிறைவாக்கி கொடுக்கிற தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நிறைவாக்கி கொடுக்கிற தேவனை அறிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு மொர்தெகாய்க்கும் எஸ்தர் ராஜாத்திக்கும் தெரியும், தேவனாலே இது முடியும், தேவனாலே இந்த காரியத்தை மாற்ற முடியும், தேவனாலே இந்த சூழ்நிலையை மாற்றி எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும், மகிழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி எஸ்தரும் அன்றைக்கு இருந்த தாதிமார்கள் எல்லாரும் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இன்றைக்கு சோர்ந்து போய் ஜெபிக்க விருப்பமில்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், இப்படி யோசிக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்டாப். உங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். பிரச்சனைகளையே நீங்கள் பேசி பேசி எத்தனை நாட்கள் இப்பண்ணமாக வாழப் போகிறீர்கள்? அன்றைக்கு யூத ஜனங்கள் எல்லாம் பிரச்சனைகளுக்கு நடுவிலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். அந்த ஜனத்திற்கு மகிழ்ச்சியும் களிப்பும் வெளிச்சமும் உதித்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, நீங்கள் பல நேரங்களிலே சோர்வான வார்த்தைகளை பேசுகிறீர்கள். நிறுத்துங்கள். எஸ்தர் ராஜாத்தியை போல சொல்லுங்கள், நான் தேவன் என்று நிற்க போகிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபித்து பாருங்கள்,
நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை பார்க்கத்தான் போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கண்ணீர்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். எஸ்தரின் ஜெபம், யூத ஜனங்களின் ஜெபம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை அசைத்தது. ஏன் நீங்கள் ஜெபிக்க கூடாது? வியாதியின் பிடியில் இருக்கிற ஏன் நீங்கள் ஜெபிக்க கூடாது? எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் தேவனை நோக்கி ஜெபிக்க கூடாது? நஷ்டமாகி விட்டது என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் தேவனை நோக்கி ஜெபிக்க கூடாது? எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் ஜெபிக்க கூடாது? எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எதிராக இருக்கிறது, ஏன் நீங்கள் ஜெபிக்க கூடாது? இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனத்திற்கு துயரத்தை உண்டாக்கினதான ஆமான் என்கிறதான சத்துருவை மடங்கடித்தார். மகிழ்ச்சியை கெடுத்து போடும்படியாக இருந்த அந்த ஆமானை தேவன் அப்புறப்படுத்தினார். யூத ஜனங்களுக்கோ களிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுத்தார். ஏன்? எதற்காக? அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இன்றைக்கு ஜெபிக்கிற ஜனங்களே, ஒரு கம்பீரம் காத்திருக்கிறது, ஒரு மேன்மை காத்திருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது, ஒரு நிறைவின் மகிழ்ச்சி உங்கள் எல்லைக்குள் வரப்போகிறது. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, தேவன் கொடுக்கிற ஒரு நிறைவு, வெற்றியின் நிறைவு, ஜெயத்தின் நிறைவு. இதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இங்கே ஆண்டவராகிய தேவன் ஒரு வெற்றியின் நிறைவை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே ஒரு தோல்வியை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு சபிக்கப்பட்ட பெலிஸ்திய கூட்ட மக்கள் எழும்பி நின்றதை பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு சவால் நிகழ்கிறதை பார்க்க முடிகின்றன. அந்த கோலியாத்தின் மனிதன் சொல்லுகிறான், ஒருவன் எங்களோடு கூட யுத்தம் பண்ண வர வேண்டும், நீங்கள் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம், நீங்கள் ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேலர்களே நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சவாலை தொடங்கினது யார்? இஸ்ரவேலர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல. இந்த சவாலை தொடங்கினது கோலியாத், பெலிஸ்தியர்கள். சரி, தேவ பிள்ளைகளே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிறதான கர்த்தருக்காக வாழ்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் சத்துரு தோற்கடிக்கப்படுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். வெற்றியும் நிறைவின் செய்தி உங்கள் எல்லைகளிலே வளரப்போகிறது. அது வளர்ந்து வரப்போகிறது. அது தேவனுடைய செயலினால் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி என் ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? கோலியாத்தின் குரல் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அசைத்தது. சமாரியாவிலே மிகப்பெரியதான அசைவை உண்டாக்கினது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தின் நிறைவை கொடுக்க சித்தம் கொண்டார். எதற்காக தேவன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கொடுத்தார்? இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும். அவர்கள் ஜெபித்தார்களா? சில யுத்தங்கள் வரும்பொழுது தேவ பிள்ளைகள் ஜெபித்ததை பார்க்க முடியும். இங்கே யுத்தத்திற்குத்தான் ஆயத்தமானார்கள், யாரும் ஜெபிக்கவில்லை. பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறதை விட்டுவிட்டு சில காரியங்களை வேக வேகமாக நாம் செயல்பட ஆரம்பிப்போம். கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள்.
அன்றைக்கு அவர்களுக்கு தேவன் செயல்பட்டதனுடைய ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் அப்படி என்றால், நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அடிமைகளாய் பெலிஸ்திய தேசத்திற்கு போக வேண்டும். ஹலோ பிரதர் சிஸ்டர், கவனியுங்கள். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த ஈசாயின் குமாரனாகிய கனிஷ்ட புதல்வன் கடைசி மகனாகிய தாவீதை அந்த தேசத்திலே உயர்த்த வேண்டும். இஸ்ரவேலின் மேலே ஒரு சிறந்த ராஜாவாக வைக்க வேண்டும். தாவீது நிமித்தமாக பொருட்கள் எல்லாம் ரெடியாக்கி அவனுடைய சந்ததியிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் மாபெரும் ஜெயத்தின் நிறைவை கொடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. ஒரே ஒரு காரணம், தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அந்த நேரத்தில் ஈசாயின் மகனாகிய தாவீதுடைய வம்சத்தில் சாலமோன் புறப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த தேசத்தில் இருந்ததான பெரிய திட்டம் இதுதான். தேவன் இவர்களுக்கு ஏன் ஜெயத்தை கொடுத்தார் என்றால் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சாதாரணமாக இருக்கலாம். தாவீது ஆடைத்தான் மேய்த்துக் கொண்டிருந்தார். எல்லாரும் அவரை அற்பமாக நினைத்தார்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அந்த தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் தடைபடக்கூடாது என்பதற்காக தான் கோலியாத்தை அழிக்கும்படியாக, கோலியாத்துடைய கர்ஜிப்பை அடக்கும்படியாக அன்றைக்கு தாவீதை தேவன் உற்சாகப்படுத்தி எழுப்பினார். சற்றே நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் போது இந்த உலகில் யாரும் எவரும் புறப்பட்டு வந்து எந்த சூழ்நிலையோ தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க மாட்டோம். யாரையோ ஏமாற்றுகிறவர்களாக நாம் இருந்து விடுவோம். தேவனுக்கு துக்கத்தின் பிள்ளைகளாக இருந்து விடுவோம். அப்படி இராதபடி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக, தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்திற்கு பிரியமாய் வாழக்கூடியவர்களாக உண்மையாய் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்காக தேவன் செயல்படுவார். அன்றைக்கு தேவன் சவால் ஏற்படுத்தினதான பெலிஸ்திய கூட்டங்களுக்கு நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு வெற்றியின் நிறைவை தேவன் ஏற்படுத்தினார். தாவீது அடைப்பையில் இருந்து ஒரு கல்லை எடுத்தான், சுழற்றினான், கோலியாத்தின் நெற்றியிலே எறிந்தபோது அவன் விழுந்தான். எதிரி வீழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மாபெரும் வெற்றி புறப்பட்டு வந்தது. துயரத்திற்கு காரணமாக இருந்த அந்த கோலியாத்தினுடைய நிலைமைகளை அந்த தேசத்தின் மக்கள் எல்லாரும் பார்த்தார்கள். கோலியாத் என்கிறவன் இனி இல்லை, அவன் மரித்தான். ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வெற்றி களிப்பாய் மாறினது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது ஆண்டவருடைய திட்டம் உங்களில் நிச்சயம் நிறைவேறும். அதை யாரும் தடுக்க முடியாது. இத்தனை ஆண்டு காலமாய் ஊழிய பாதையிலே கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை அழிக்க நினைத்த போதிலும் அழியாமல் தேவன் காத்து கொண்டார். அதுதான் தேவனுடைய கிருபை. பழகினவர்கள், நண்பர்கள் எல்லாரும் நம்மை பற்றி என்னெல்லாம் பேசணுமோ பேசுகிறவர்கள் பேசத்தான் செய்தார்கள். ஆனாலும் கிருபையோ நம்மை காத்து கொண்டது. தேவன் நிறைவை கொடுக்கிறார். முதல் நிறைவு, தேவைகளை அறிந்து எலியாவுக்கு நிறைவை கொடுத்தார். யூத ஜனங்கள் நடுவிலே மகிழ்ச்சியின் நிறைவை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே தாவீதை குறித்த திட்டம் நிறைவேறுவதற்காக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வெற்றியின் நிறைவை கொடுத்தார்.
இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நிறைவை இவர்கள் பார்க்கட்டும், நிறைவை இவர்கள் காணட்டும், நிறைவை கண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சி பகரட்டும். ஏசப்பா, கடன் பாரத்தினால், வியாதியினால் எல்லாவற்றையும் இழந்து நிறுத்து ஒரு நிறைவு இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலையே, நிறைவு இல்லையே என்று ஏங்குகிற உள்ளங்களுக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைவு உண்டாகட்டும். ஐயா தேவனே, இவர்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துங்கப்பா. அதிசயமான செய்தியை கேட்க வைங்கப்பா. ஆச்சரியமானதை செய்து முடிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கரங்களிலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிங்க, நிறைவை கொடுத்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே. செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே. செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.